சிம்பிளா, ஈஸியா கறிவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. சாதம், சிறுதானியத்தோட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இட்லி, தோசையோடையும் நீங்க எடுத்துக்கலாம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் ஏ, சி அதுக்கப்புறம் அயர்ன் சத்து இருக்கிறதுனால முடி உதிர்வு வந்து கண்டிப்பா தடுக்கும். இது வந்து கன்டினியூஸா சாப்பிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. ஒரு ஒரு கட்டு வந்து நீங்க கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். இது நம்ம தோட்டத்தில விளைஞ்ச கறிவேப்பிலை, கெமிக்கல் எதுவுமே போடாதது. இதனோட இலைகள மட்டும் நம்ம எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வைக்கணும். நெல்லிக்காய் அளவு புளிய சுடுதண்ணியில் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதனோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உதவும் இந்த புளி. வறுத்தரைக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறமா துவரம்பருப்பும் நம்ம வரமிளகாயும் போடுவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் 4, 5 கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்தளவு போட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸாக்டாக கொஞ்சம் தொக்கு மாதிரி ஸ்டைலில் இருக்கும் இந்த குழம்பு. இதை வந்து நம்ம கறிவேப்பிலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். கறிவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சுறதுனால இதில் வந்து தண்ணியெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் சீக்கிரமாகவே வதங்கிடும். ரொம்ப ஓவராகவும் வதக்க வேணாம். இப்போ மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது 2 விதமாகவும் பண்ணலாம். ஒன்று பச்சையான கறிவேப்பிலையை அப்படியே போட்டும் அரைக்கலாம். நம்ம வதக்கி அரைக்கும்போது அது ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது. இப்போது நல்லெண்ணெயில் தான் நம்ம எல்லாமே தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் வெந்தயம் நல்லது. இப்போது கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வந்து வதக்கணும். அது வெங்காயம் லைட் ப்ரௌனானா கூட நல்லதுதான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாம். இதில் வந்து வெந்தயப்பொடி, பெருங்காய பொடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உப்பு போட்டு வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இந்த கறிவேப்பிலை வந்து பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் பொடியாக அரைச்சும் பண்ணலாம். ஸோ நம்ம பேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு பொடி அரைச்சும் பண்ணலாம். பேஸ்ட்டாக பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் நான் சொன்ன மாதிரி 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெந்தயத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குங்க. அப்போ அதனோட பச்சை வாசனை கொஞ்சம் போகும். ஸோ அப்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வரணும். இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வைக்கணும். இதில் வந்து மசாலா பொடியெல்லாம் ரொம்ப போட மாட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம துவரம்பருப்பு போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு திக்னஸும் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நமக்கு அந்த ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போது புளித்தண்ணி ஊற்றிருக்கேன் நான். புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கண்டிப்பாக பச்சை வாசனை போக வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சே ஆகணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படிங்கிறவங்க சிம்பிளாக மிளகாய் தூளோடு கூட விட்டுறலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நமக்கு அந்த லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நல்ல மணமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. சாதம், சிறுதானியத்தோடு நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட் இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் 15 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கறிவேப்பிலை குழம்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போடுவீங்கன்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.